கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தாழம்பட்டு கிராமத்துல அடர்ந்த வனப்பகுதியில 200 ஆண்டுகளுக்கு மேலா தலைமுறையா நம்பிக்கையின் அடிப்படையில வழிபட்டு வந்த பெரமனார் கோவில் சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்ததுனால அந்த கிராம மக்கள் அச்சமடைந்திருக்காங்க. தாழம்பட்டுல மின்விளக்கு இல்லாமலும் எந்த சப்தமும் இல்லாமலும் அடர்ந்த வனப்பகுதியில அமைந்திருக்கு இந்த பெரமனார் கோவில். இங்கு கன்னிமார்கள், வைரவனார் தொட்டில் குழந்தை, லார்ட் சன்னியாசி உள்ளிட்ட தெய்வங்கள் இருக்கு. இதே இடத்துல சிலருக்கு சைவமோ சிலருக்கு அசைவமும் படைத்து வழிபடுறது அந்த பகுதி மக்களின் வழக்கமா இருந்து வருது. குறிப்பா ஒரு தலைமுறை உருவாகிறதுக்கு முன்பு சிலைகளை வைத்து அதற்கு பூஜை செய்து வழிபடுறது வழக்கம். அப்படி இந்த தாழம்பட்டு கிராமத்துல வசிக்கும் ஒவ்வொரு குடும்பமும் திருமணமானதும் அடுத்த தலைமுறை வரப்போகுது அப்படிங்கறத உணர்த்தும் வகையிலையும் இங்கு சிலைகளை வைத்து வழிபடுறது வழக்கம். அப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் 1000ஐயும் தாண்டி இருக்கு. இதனால் இந்த தாழம்பட்டு கோவில் தனித்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அப்படிப்பட்ட கோவில் சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்து சென்றிருக்கக்கூடிய சம்பவம் அந்த கிராம மக்களிடமோ சுற்றுவட்டார கிராம மக்களிடமோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து காடாம்புலியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த கோவில்ல எது நடக்கணும் அப்படின்னாலும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு நபர் கனவுல வந்து தெய்வம் அருள் வாக்கு கூறும் அப்படிங்கிறது அந்த கிராம மக்களின் நம்பிக்கையா இருக்கு. குறிப்பா மின்ஒளி இல்லாமலும் உலக்கை சத்தம் கூட இந்த பெரமனார் கோவிலுக்கு கேட்க கூடாது அப்படிங்கிற காரணத்தால் ஊரை விட்டு வெகு தூரத்துல காட்டுல அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று.